வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசியாதேவகுரி ரவதிரோ கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பிரபம்ம சிரபம் பைரேஸ்வரி நரரி பாபாஜித்தருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சோன பைரேஸ்வரி ஓங்கிலிம் யோக பேஷுபட்சம் சங்குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம சிரபம் வேத பைரவம் திருவடி அப்பணம் சரணவங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திரி விஷ்ணு ததாவரஹ நட்சத்திர விஷ்ணு ரேவதா योगसकर्णम से विष्णु माया जगत गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकारी भद्रकाली कबारी दुर्गा शिवा शिवरात्रि சுஹா சுதா நமஸ்தே. இன்றைக்கி தேதி வந்து 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2/2/26. நாங்கள் 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2/26 காட்சி சேத்திரமான காலபைர அருளுடைய ஸ்ரீ ஜெகன்மாதா யோகமாய் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி காலபைரி பைரவுடைய அருளோட காசி விஜயம் நாங்கள் செய்யணும். காசி நகருக்கு நாங்கள் வந்திருந்தோம். காசி நகரில் இருந்து தான் இன்றைக்கி நான் எப்பயுமே மலேசியாவிலேருந்து நான் வீடியோ செய்வேன், ஆன்மீக தகவல் சொல்லுவோம். இப்போ வந்து காசிலேருந்து நாங்கள் ஒரு வீடியோ செய்கிறோம். காசியில் இருந்து வந்து காசியை வந்து ஒரு பைரவ சேத்திரம், புவனேஸ்வரி அம்பாளோட சேத்திரம். அதை நீங்கள் எல்லோரும் நினைக்கணும். இங்கே வந்து 1008 சிவலிங்கங்கள் ஆலயங்கள் உண்டு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் இப்போ இருக்குது வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, அதை வந்து பைரவ சேத்திரத்துடைய ரகசியம், அது எப்படி மறைந்தது, எப்படி அது உற்பத்தி ஆனதுன்ற அது பெரிய ஒரு விஷயம். பைரவ சேத்திரம் என்பது காசி நகரம் வந்து பெரிய சேத்திரம். இந்த ஆடியோ வந்து 144வது சதஸ் 144வது சதஸ். நான் வந்து எப்பயுமே மலேசியாவிலேருந்து பந்தேலாம் ஃப்ளைட்லேருந்து நான் பேசுவேன். என் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து இப்போ வந்து நான் வந்து காசிக்கிலேருந்து நாங்கள் ஒரு விஜயம் செஞ்சிருக்கோம். காசிலேருந்து நான் பேசுகிறேன். இந்த எதுக்கு நான் காசிக்கு வந்தேன்னா, முதல் வந்து எங்களோட புருஷத்வான் காசி கால பண்டார பைரவ் காட் மலேசியாவில் உள்ள தாய் தந்தையர், அதாவது முதல் சிஷியர் எனக்கு. அவர் வந்து 2015 நான் வந்து வாட்ஸ்அப் தந்தேன். 2015 அவங்க என் கூட என் குரூப்பில் உள்ளவங்க. நம்ம சுசிலாமாவும் நம்ம சூர்யா ஐயாவும் ரொம்ப வயசில் மூத்தவங்க. அவங்க இடையில வந்து 2 வருஷம் முன்னுக்கு சாஜும் அணிஞ்சிட்டாங்க. பைரவ் திருவடி சரணம், சாஜும்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க ஆஸ்தியை வந்து புவனேஸ்வரி பைரவர் முறைப்படி நாங்கள் வந்து வீட்டில் வச்சு ஆஸ்தியை வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். எப்பயுமே வந்து எங்களோட முறைப்படி வந்து அதான் உண்மையான சாஸ்திரம். ஆஸ்தி என்பது வந்து ருத்ர பஸ்பம். அது பூஜிக்கிற ஒரு பொருள், தெய்வீகமாக பூஜிக்கிற பொருள்னால் அது மனிதனுடைய ஆஸ்தி. அது வந்து அப்பா அம்மா ஆஸ்தி, குருவோட ஆஸ்தி. ஆனால் குரு வந்து ஜீவ சமாதி பண்ணணும், எரிக்கக்கூடாது ஒரு சாஸ்திரம். அது பிறகு சொல்கிறேன், அது பெரிய ஒரு வெப்சைட்டு. சரி, இப்போ அவங்களுடைய அம்மாவுடைய சுசிலா அம்மாவோட ஆஸ்தியை வந்து அவங்க குடும்பத்தாரும் அவங்க பிள்ளைங்களும் முறைப்படி வீட்டில் வெங்கல கலையத்தில் வைத்து, வெங்கல கிண்ணத்தில் வைத்து, 3 வெங்கல கிண்ணத்தில் வைத்து பூஜை பண்ணாங்க. 1 வருஷம் பூஜை பண்ண பிறகு 2 வருஷம் ஆச்சு. என் மேலே பார்த்தா 2 வருஷம் ஆச்சு. நித்திய பிரகாரம் பூஜையும் மாதம் மாசிகா சிராத்தமும் அது வந்து செய்யணும். இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுசிலா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, புவனேஸ்வர் பைரவ வழிபாட்டுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதுதான் முறை. ஆனால் ஏற்றுக்கிறது உங்களோட இஷ்டத்தை பொறுத்தது. ஏன்னா குடும்ப வழக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம அவங்க குடும்ப வழக்கப்படி செய்யட்டும். ஆனால் கிரட சாஸ்திரப்படி முறைப்படி ஓரளவு புவனேஸ்வர பைரவ முறைப்படி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த முறையை வந்து இதுதான் சாஸ்திரம் உண்மையான முறை. அதுக்காக மற்ற முறை போய் நான் சொல்ல மாட்டேன். அவங்க நம்பிக்கை, அவங்க குடும்ப வழக்கம். சரி. ஆனால் நம்மளோட புவனேஸ்வர பைரவ வழிபாடு முறைப்படி 1 வருஷம் அவங்க ஆஸ்தியை வச்சு பூஜை பண்ணி இப்போ நாங்கள் காசிக்கு விஜயம் செய்து இன்றைக்கி சிலா யாகம், அதாவது 30 பிண்டம் பிடித்து வச்சு சிராதம் பண்ணி அதன் பின் நாங்கள் வந்து பிண்டத்தை வந்து தண்ணியில் கரைப்பதோ ஆற்றுல போதோ போட மாட்டோம். அதே மாதிரி ஆஸ்தியம் தான் போட மாட்டோம். நாங்கள் வந்து ஆஸ்தியை வந்து பூஜைலாம் பண்ணி ஹோமம் பண்ணி முதல் சிறந்த விதி காலங்காலமாக அப்பா அம்மா ஆஸ்தியை வீட்டில் வச்சு பூஜைப்பது முதல் விதி. 2வது விதி வந்து அந்த ஆசையை வந்து நிர்வாண இடத்துல, சீனவங்க இடத்துல ஸ்தாபனம் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கலாம். 3வது விதம் தான் வந்து ஆஸ்தியை வந்து பூமி தடகம், மண்ணில் வந்து ஹோமம் பண்ணி புதைப்பது. அது பூமி தடகம், புதைக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது பூமி மண்ணுக்குள்ளே பூஜை பண்ணி வைப்பது. இது வந்து 3வது முறை. அப்போ நம்ம இந்த 3 முறையில் வந்து 3வது முறை வந்து சுசிலா அம்மா ஃபேமிலியும் அவங்க குடும்பத்தாரும் பிள்ளைங்களும் கடைப்பிடிச்சிருக்காங்க. சரி, காசியை பாருங்கள். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு சொன்னால், காசி மாநகரத்தில் கங்கா நதி ஓரத்தில் ஹனுமான் காட் பக்கத்தில் தண்டி காட்ன்ட்டு ஒரு இடம், ஒரு கோயில், பைரவ சிவலிங்க கோயில். அந்த தண்டி காட்டு பக்கத்தில் மேலே 100 படி இருக்குது, 50 படி மேலே ஏறி போனீங்கன்னா சாந்தி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஏன் நாங்கள் அந்த ஹோட்டல் எடுத்தோன்னா, கங்கா நதி பக்கத்துலேயே. அப்போ நாங்கள் ஹோட்டல்லேருந்து நேராக இறங்கி கீழே வந்தோடனே நம்ம வந்து கங்கா நதி, தண்டிகாட், அன்பனுங்க நாங்கள் யாகம் பூஜை, நாங்கள் புனஸ்காரங்கள் செஞ்சுக்குவோம். சரி, இப்போ வந்து
குரூப்பில் உள்ளவங்களுக்கு தான் ஒரு வேண்டுகோள்னா முதல் வந்து காசி நகரத்தை பாருங்கள். காசி கங்கா நதி, இதுதான் காசியோடைய கங்கா நதி. எல்லாம் குளிக்கிறாங்க, சில பேர் வந்து எல்லாம் இந்த போட்டிங், இதுதான் காசியோட கங்கா நதி. இது அப்படியே போகிற காசி நகரம். ஏன்னா காசி நகரத்தை முதல்ல நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து அந்த ஹோட்டல் மேலே அது எப்படின்னா ஈகிள் பறக்கிறது பாருங்கள், கத்தாது பாருங்கள். ஈகிள் பறக்கும் ஆனால் கத்தாது பாருங்கள். ஈகிள் பறக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அனுமான் காட்டில் மணி அடிக்கிறாங்க. அனுமான் காட் பக்கத்தில் மணி அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காசி மாநகரம், காசியுடைய மாநகரம். இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து புவனேஸ்வர் பைரவ பாட்டேஸ்வரர் அனைவரும் இந்த சிராத்தம் பிண்டம் படிக்கிறாங்க பாருங்கள். அம்மா அவங்க படிக்கிறாங்க. இந்த சிராத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிராத்தம் எல்லாம் ரெடி பண்ண பிறகு அப்புறம் நாங்கள் ஹோமங்கள் நாங்கள் கீழே போய் செய்வோம். அனுமான் தண்ணி காட்டு கீழே அக்னி கொண்டு அடுக்கி அங்கே அன்னபாபான்னு ஒருத்தருக்கு அகோரி மார்க தீட்சை பெற்றவர். அவர் என்னோடய நண்பரும் சகோதரரும் கூட. அவர்கிட்ட அனுமதி வாங்கி இப்போ நாங்கள் யாகம் பண்ணுவோம். அப்புறம் ஹரிச்சந்திர காட்டிலையும் யாகம் பண்ணுவோம். மணிகண்டிகை எல்லா இடத்துலையும் செய்யலாம். எல்லோரும் வந்து அவங்க நம்பிக்கையான பக்தர்கள் நம்பி நண்பர்கள் நம்பி அந்தந்த காட்டில் முறைப்படி அனுமதி வாங்கி செய்யலாம். இது இந்த ஒரு காட்டில் ஒன்றும் செய்யணும் இல்லை. காட்னா பைரவ பூஜை பண்ண இடம், அதுவும் ருத்ர பூமியான சுடுகாட்டுக்கு பேர் காட். இங்கே வந்து 84 காட் இருக்குது. 84 பைரவ சித்திரம், 84 காட்னா சுடுகாடு. அதில் வந்து இப்போ வந்து சமீப காலமாக நம்மளுக்கு புழக்கத்தில் இருப்பது வந்து ஹரிச்சந்திர காடும் மணிகண்டிகா காடும். மற்ற காட்டில் உள்ள ராஜாமார்கள் மகாராஜாவோட சம்பந்தம் இருந்து நட்பு கிடைச்சா நீங்கள் அந்தந்த காட்டில் நீங்கள் யாகங்களோ தர்ப்பணமோ பூஜையோ நீங்கள் செய்யலாம். அதனால் இன்றைக்கி 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2/2 அன்றைக்கி நாங்கள் வந்து சூரியாக்களுடைய ஃபேமிலி, சூரிய அடியார் பைரவ அடியாருடைய ஃபேமிலிக்காரவங்களாம் அவங்களுடைய அம்மாவுக்கு, அதாவது சுசிலா அம்மாவுக்கு சிராத்தம் பிண்டம் பிடித்து சிராத்தம் பண்ணி அதன் பின் கீழே வந்து நாங்கள் வந்து பைரவ யாகம் பண்ணுறோம். முதல் இந்த சிராத்தத்தை மொத்தம் நான் வீடியோ செஞ்சு போடுறேன். இது பாகம் 1 part 1 சொல்லுவாங்க, பாகம் 1. அப்புறம் ஓமம் செஞ்ச பிறகு ஓமத்தை நாங்கள் வந்து அக்னி குண்டம், நான் ஓமம் செய்யும்போது வீடியோ செய்ய முடியாது. நான் ஓமம் செஞ்சிட்ருக்கோம். ஓமம் முடிஞ்ச பிறகு அந்த அக்னி குண்டத்தெல்லாம் போட்டு வந்து வீடியோ செஞ்சு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். அதே மாதிரி நான் இது கேட்குற எல்லா குருமார்களும் அடியார்களும் எல்லா வழிபாட்டில் சேர்ந்தவங்களும் எல்லா குருமான பக்தர்களுக்கும் என்ன வேண்டுகோள்னா, ஒரு மனிதனுடைய வந்து இந்த சமதி காரணம் செய்யப்பட்ட இறப்பு காரியமும் மாதம் செய்கிற மாசிக சிராத்தமும் ஆஸ்தியும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இதுதான் உங்கள் குடும்பத்துக்கு வந்து பித்ரு தோஷம் வராது. பித்ரு தோஷம் இருந்தாலே இதை ஜோதிட குருமாட்டிங்க கேளுங்க. சூரிய பகவானும் ஜாதகத்தை சூரியனும் சந்திர பகவானும் கெட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் ஒரு சாஸ்திரம் இருக்குது. இதான் வந்து பித்ரு தோஷம். அது சூரியக்கு பித்ரு தோஷம் சொல்லுவாங்க. இது எல்லா இது ஆடியோ கேட்குற எல்லா குருமார்களுக்கும் இது முக்கியமான ஒரு எந்த வழிபாட்டுக்கும் முதல் வழிபாடு இந்த முன்னோர்கள் வழிபாடு சொல்லப்பட பித்ரு வழிபாடு முக்கியம். இந்த பித்ரு வழிபாடு என்பது முறைப்படி பிண்டம் பிடித்து சிராத்தம் பண்ணுவது தான். சில பேர் நம்பிக்கை பாத்திரமா படம் வச்சு வழிபாடு படையலாம், அது அவங்க நம்பிக்கை, நம்ம குறை சொல்ல அவங்க நம்பிக்கை. எந்த ஒரு நம்ம இந்து சனாசன தர்மமே ஆதி பைரவர் சைவர்கள் நாங்கள் வந்து மற்ற வழிபாட்டு தப்புன்னு பேசக்கூடாது. அவங்கவுங்க நம்பிக்கை. அப்போ இன்றைக்கி நாங்கள் காசி விஜயம் செய்து பைரவர் அருளோட புவனேஸ்வரம் அம்பாளோட அருளோட நம்ம சுசிலாமோட ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு சொல்லி புவனேஸ்வர் பைரவர் முறைப்படி நாங்கள் கடைப்பிடித்து இந்த எங்களோட சத்தோவில் சேர்ந்து இப்போ இந்த ஆடியோ கேட்குறவங்களாம் என்ன கேள்வி வரும்னா, எப்படி இதை கற்றுக்கிறது, எப்படி பிண்டம் அடிப்பது, எப்படி சிராத்தம் பண்ணுவது என்று சில கேள்வி இருக்கலாம். அப்போ அவங்களாம் வேண்டுகோள் என்னென்னா, அவங்க வந்து இந்த உமாமா பிரசத்வானுடைய அட்மின் உமாமாவோட நம்பர் சொல்கிறேன். கோசம் 14 3 கோசம் 9 6 7 கோசம் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள தொடர்பு பண்ணி குரூப்பில் முறைப்படி சேர்ந்து நீங்கள் இந்த சிராத்தத்தையும் திலாயாகத்தையும் முறைப்படி நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி சில குருமார்களே கேட்குறாங்க, நவகிரகங்கள் உண்டா? சித்தர்கள் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்திலே 9 நவகிரகங்கள் இருக்குது. கிரக சஞ்சாரம் ஷோடி எழுதி வச்சு, அப்போ எல்லாமே அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அதுபடி தான் நவகிரக சஞ்சாரம் இருக்குது. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சூரிய உதயத்தையும் 100 வருஷத்துக்கு ஒரு அமாவாசை போய் எழுதி வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ இதெல்லாம் என்ன விஷயம்? நம்ம சித்தர்கள் அறிவியலையும் சயின்ஸ்லேயும் உயர்ந்தவங்க. இப்போ வந்து அறிவியலை வந்து நம்ம வந்து சயின்ஸ் இருந்தோம். அந்த காலத்தில் வந்து சயின்ஸே வேதம் தான். டாக்டர்லேருந்து ஆன்மீக ஆராய்ச்சியிலேருந்து எல்லாம் சித்தர்கள் தான். அவங்க தான் பெரிய அறிவாளி.
சயின்டிஸ்ட். நம்மளுக்கு சயின்டிஸ்ட் தனியாக பிரிகிறாங்க. அந்த காலத்து சயின்டிஸ்ட் வந்து சித்தர்கள். அவங்க சயின்டிஸ்ட்னு சொல்லாமல் சித்தர்கள் சொல்கிறோம் இப்போ நம்ம. ஆனால் அந்த காலத்துக்கு அவங்க தான் ஞானம் பெற்ற சித்தர்கள், சயின்டிஸ்ட். அப்போ அவங்க எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களும் எவ்வளோ நுணுக்கமான மந்திரங்களையும் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ மந்திரம் சொல்ல சொல்ல கண்டிப்பாக பலன் உண்டுன்னு சொல்லி செய்து பலன் பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். செய்து பலன் பார்த்தவங்க தான் தெரியும். அப்போ நம்ம வந்து இங்கே வந்து எங்களுடைய பிரஸ்தோத்தான் காசி கால பண்டார பைரவ் காட் மலேசியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடியோ கேட்குற மற்ற குருமார்களும் மற்ற அடியார்களுக்கும் இன்னும் ஒன்று இப்போ வந்து எல்லோரும் கேட்குறாங்க எப்படி இது கற்றுக்கிறது. அப்போ நான் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துறேன். அம்மா கான்டாக்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை நீங்கள் சொந்தமாக செய்யலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வழிபாடை வந்து சொல்லிக் கொடுத்தா நமக்கு பெரிய புண்ணியம். வேத வழிபாடு என்பது வந்து பெரிய புண்ணியம். மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதனால் இந்த ஆடியோ கேட்குறவங்க என்னென்னா, காசியில் நீங்கள் எப்போ வந்தாலும் மறுபடி சிராத்தம் முன்னோர்களுக்கு செய்யுங்க. முடிந்தால் சிலா யாகம் செய்யுங்க. பிண்டத்தை கங்கா நதியில் போடாதீங்க. எங்களோட வழிபாடு வந்து கங்கா நதியில் தொட மாட்டோம், குளிக்க மாட்டோம், உப்பெல்லாம் கழட்டி அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் சில பேர் செய்கிறாங்க, நம்பிக்கை நாங்கள் வந்து பைரவ தரிசனம், விஸ்வநாத தரிசனம், துண்டி கணபதி தரிசனம், சாஷி கணபதி தரிசனம் பண்ணிவிட்டு முன்னோர்களுக்கு முக்கியமான ஒரு பூஜைனா சிராத்தம், தர்ப்பணம், திலாயாகம் இது நாங்கள் செய்வோம். செய்த பின் நேராக வீட்டுக்கு தான் வரும். ஷாப்பிங் மட்டும் பண்ணுவோம். ஆனால் கோயில் இந்த சிராத்தம் திலாயாகம் பண்ண பிறகு கோயில் தரிசனம் பண்ண மாட்டோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடுவோம். மற்றது வாங்கணுமோ துணி வாங்கணுமோ அதெல்லாம் அதே மாதிரி இப்போ எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இதை வந்து அந்த பிண்டத்துக்கு எல்லாம் பிண்டம் பிடிக்கிறாங்க, எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன் நான் அவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நான் போன வருஷம் 2015 நான் ஃபேஸ்புக்கில் சேர்ந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் 2008 சொல்லிக் கொடுத்து தான் எல்லாத்தையும் ரவி குருக்கள் எல்லாத்தையும் தெரியும். ரவி குருக்கள் சொன்னால் பிள்ளை பைரவ வந்துடுவார். பைரவ ஒரு வழிபாடான்னு சொல்லிடுவாங்க. பூசணிக்காய் விளக்குன்னா நான் தான் வந்துடுவேன். ரவி குருக்களா பூசணிக்காய் விளக்கு சொன்னது நான் தான். அவர் சுடுகாட்டில் அக்னி கொண்டு கண்டார் டிங்கியில், அப்போ நான் தான் ரவி குருக்கள் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சொல்கிறேன்னா, மக்களை வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. இந்துக்களுடைய சனாதன தர்ம இந்துக்களுக்கெல்லாம் ஒரு என்ன வேண்டுகொள்ளலாம், ஒரு பூஜை செய்து பலன் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டாங்க. கிரீம் நம சிவாய பைரவ சிவம். அடுத்த ஒரு முக்கிய விஷயம்னா, எப்பயுமே நாங்கள் வருஷத்தான் சேர்ந்தவங்க அனைவரும் யாகங்கள் செய்வோம். பைரவர் மகா யாகங்கள் செய்து யாக பிரசாதம் வந்து பைரவலிங்கம் 1 இன்ச்சு, காசியில் 1 இன்ச்சு காசி கயிறெல்லாம் கொடுப்போம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, காசியில் வந்து எங்கள் பக்தர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, அது முக்கியமாக பிரகாஷ் ஐயா ஜெயந்தி அம்மா சேர்ந்து ஒரு தர்ம காரியமாக பைரவ பெண்டன், பைரவர் உருவம் வச்ச ஒரு பெண்டன் செஞ்சுருக்கோம் 1 இன்ச்சு. அது இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன். செஞ்சு எடுத்துகிட்டு வரோம். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம். அதை யாக தர்மமாக வைத்து, யாக பிரசாதமாக யாகம் வைத்து, அதை வந்து இந்த பிரசத்வான் காசி கால பண்டார பைரவ காட் மலேசியா உள்ளவங்க சேர்ந்து செய்கிற பைரவ யாகத்தை முடிஞ்ச பின் அது ஹோம பிரசாதமாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே லிங்கம் கொடுத்தோம், காசி பைரவ லிங்கம் 1 இன்ச்சோட வீட்டில் வச்சு எல்லாம் பூஜை பண்ணி, அது எல்லாருமே பூஜை பண்ணல. 10 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு 10 பேர் பூஜை பண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்க. பூஜை பண்ணாதவங்க அப்படி தான் இருக்காங்க. எதுவுமே வந்து அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். இறைவன்ட்ட பூஜை பண்ணி எனக்கு இந்த வரம் கொடுங்க, இந்த பலன் கேட்டால் தான் கொடுப்பாரு. அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பைரவலிங்கம் வாங்கின அத்தனை பேரும் எல்லோரும் பூஜை பண்ணல. சில பேர் பூஜை பண்ணி நல்லா இருக்காங்க. வருங்காலில் கண்டிப்பாக எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பைரவருடைய அந்த பென்டன் வேணும். அவங்க உத்தராட்சத்தோடு நாங்கள் கோர்த்து எடுத்துகிட்டு வரோம். அப்போ நாங்கள் பூஜை பண்ணி அப்படியே நாங்கள் பிரசாதமாக கொடுக்குறோம். கழுத்தில் போட்டுக்கிட்டு எப்பப்போ அந்த பைரவலிங்கம் அவங்க வீட்டில் பூஜை பண்ணால் அந்த பைரவ டாலரையும் எடுத்து வைத்து பூஜை பண்ணி, அதுவும் வெங்கலத்தில் பிராஸில் செஞ்சுருக்கோம். வெங்கலில் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்போ இந்த விவரத்தை நான் கண்டிப்பாக நான் சொல்லணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்தது நாங்கள் பைரவ போன வருஷம் நாங்கள் வந்து ஆலாமேகா முத்துமாரியம்மன் கோயிலில் நிர்வாகத்து அருளோட நிர்வாகத்தோட ஆதரவோட மக்களோட ஆதரவு, அங்குள்ள மக்கள் ஆதரவோடு நாங்கள் அந்த யாகத்தை அங்கே செய்தோம். மகா காசி கால பைரவ யாகத்தை அங்கே செய்தோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் எங்கே செய்ய போகிறோன்னு எங்களோட பிரசத்வானோட அட்மின் தான் முடிவு பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு குரு தான், அட்வைசர் தான். குரூப் உள்ளவங்க முடிவு பண்ணுவாங்க. சரிம்மா, இந்த நேரத்துக்கு காசிலேருந்து நான் கொடுத்த அந்த ஆடியோவுக்கு எல்லாமே பைரவர் சாட்சி, விநாயகர் சாட்சி, அம்பாள் வாரக அம்பாள் சாட்சி, ஜெகன்மாதா புவனேஸ்வரி எல்லாத்துக்கும் தாய் கடவுளான ஜெகன்மாதா புவனேஸ்வரியுடைய சாட்சியாக நான் இன்றைக்கி இந்த விவரத்தை சொல்லுங்கள். எல்லோரும் தெரிஞ்சு வச்சுங்க. காசிகால பைரவி பைரப்ப சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவடி சரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.